அதே போல நாம் கடந்த சில மாதங்களாக, ஏன் சில வருடங்களாக பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும், சிவகங்கை மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு 4, 5 வாகனங்கள்ல ஒரு 8, 10 பேர் சென்று நடு ரோட்ல படுகொலை செய்யக்கூடிய சம்பவங்களை பார்த்து வருகிறோம். தமிழகம் அமைதி பூங்கா என்று சொன்னார்கள். இப்பொழுது இது ஒரு கொலை நகரமாக, கொலைகார மாநிலமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் அங்கு நடக்கவில்லையா, இங்கு நடக்கவில்லையா, உத்தரப்பிரதேசம் நடக்கவில்லை, 1000 கேள்வி கேட்கலாம். நான் இருப்பது தமிழ்நாட்டுல, நம்முடைய மாநிலம் தமிழ் மாநிலம். நேற்று எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்றால், இங்கு கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு தவறிவிட்டது தமிழக காவல்துறை. இதை தடுப்பதற்கு தவறிவிட்டார் நம்முடைய மாநில முதலமைச்சர். நம்முடைய அரசு இயந்திரம் என்பது வீணாகி போனது, செயலற்று போனது, திறனற்று போனது. இதுவரையிலும் காங்கிரஸ் கடந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாலே கார்த்தி சிதம்பரம் இங்கே பேசியது போன்று திருநெல்வேலியிலே நடைபெற்ற ஒரு படுகொலை, காங்கிரஸ் தலைவருடைய படுகொலை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எங்களுடைய கூட்டுறவு பிரிவில் இருந்த செயலாளராக இருந்த செல்வகுமாரை படுகொலை செய்திருக்கிறார்கள். மேப்பல் சக்தி அவர்கள் மாவட்டத்தில் இருப்ப எல்லோரும் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்து அதை எல்லாரும் நம்ம பார்த்தோம். அதே ஒரே நாள்ல கடலூர்ல, கன்னியாகுமரியில, சிவகங்கையில படுகொலை நடக்கிறது. இங்க பிரச்சனை என்னவென்றால், உடனே ஒரு அமைச்சர் சொல்கிறார், இது அரசியல் காரணங்களுக்கான கொலைகள் அல்ல, இது தனிப்பட்ட காரணங்கள். கொலை என்பது கொலைதான். தனிப்பட்ட காரணமோ அரசியல் காரணமோ வருமுன் காப்போம் என்று சொல்வதே என்னவென்றால், குற்றங்கள் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டியதுதான், அப்படி இருக்க செய்ய வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமை. ஒரு நாட்டுல குற்றங்கள், ஒரு மாநிலத்துல காவல்துறை என்பது எதற்காக இருக்கிறது என்றால், சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கு எந்த விதமான குற்றங்களும் நடைபெறக்கூடாது, அதை தடுக்கும் வண்ணம் ஒரு காவல்துறை செயல்பட வேண்டும். அதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்படி அந்த உறுதி செய்யவில்லை என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த துறை அமைச்சர், அதாவது முதலமைச்சர். அப்போ இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் காரணம், அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்திலே இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அந்த மாதிரி இங்க தமிழகம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொலைகார மாநிலமாக ஆகி கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரவுடிகள். அந்த ரவுடிகள் எதனால பெருகி வருகிறார்கள் என்று சொன்னால், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? டாஸ்மாக் மது, அதே மாதிரி கஞ்சா, இது போதைப் பொருட்கள். இதை கூட அடக்க முடியவில்லை என்று சொன்னால், இவர்களுடைய கொலை செய்யறவங்க கஞ்சா புகைத்து விட்டும், போதைக்கு அடிமையாகியும், அதே போல மது போதையிலும் தான் செய்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை. எந்த ஒரு எஃப்ஐஆர் நீங்க ஸ்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா எழுதியிருப்பாங்க, மது போதையில வெட்டினார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகளை தடுப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால், இந்த அரசாங்கம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நாம் இனிமேலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களால் முடிந்தால் தடுங்கள், இல்லை என்றால் அரசாங்கத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள். சட்டம் ஒழுங்கை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் வெளியேறி விடுங்கள். பொதுமக்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பத்திரிகையாளர்கள் கூட நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள், இங்கே நடக்கக்கூடிய கொலைகள், இதை தடுக்க முடியவில்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். இது அந்த மாதிரி குற்ற செயல்கள் பெருகி வருகின்றன. சங்கிலி பறிக்கிறாங்க, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்க மிக முக்கியமா இன்னைக்கு காரைக்குடியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. காரைக்குடி உங்க எல்லாருக்கும் தெரியும், நகராட்சி. ஆனால் சமீப காலமாக இந்த போலி டாக்டர் மாதிரி சில பேரு போலியா மாநகராட்சி மேயர்னு தங்களை அழைத்துக் கொண்டு இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காரைக்குடி நகராட்சியா மாநகராட்சியா என்ற கேள்விக்கு விடை தெரிய வேண்டும். நீங்கள் எல்லோருமே மூத்த பத்திரிகையாளர்கள், நீண்ட நாட்களாக இங்க அனுபவத்தில் இருக்கிறீங்க. எப்படி ஒரு நகராட்சியினுடைய தலைவர் மாநகராட்சி என்று அதிகாரப்பூர்வமாக இன்று வரை செயல்படாத பொழுது மேயர் என்று அழைக்கலாம், தன்னை அழைத்துக் கொள்ளலாம். சரி, அவர் ஏதோ அழைச்சுக்கிறாரு, பரவாயில்லை.
அதற்கு அமைச்சர் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. இங்க அவருடைய நேற்று வந்து ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல, அதாவது அவர் கலந்து கொண்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரே பில்டிங்ல காரைக்குடி நகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம்னு போட்டிருக்கு. நகர்ப்புற நகராட்சி. அதே பில்டிங்ல கீழே மாநகராட்சி அப்படின்னு எழுதிருக்கு. இது ஒரு அமைச்சர் கலந்துக்கிறார். அரசு விழாக்களில் மேயர் என்று இன்விடேஷன்ல பிரிண்ட் ஆகுது. இது எல்லாம் எப்படி நடக்கும்? நாளைக்கு காரைக்குடி ஒரு மாவட்டம் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? இது என்ன மாதிரியான விஷயம்? நாளைக்கு வந்து படிக்காதே நான் டாக்டர்னு போட்டா விட்டுருவாங்களா? காரைக்குடியில நகராட்சியில பெரும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை சார். நகராட்சியினுடைய தலைவர் கூட அத்துமீறி நடந்து கொள்கிறார் நகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர்கள் கிட்ட. இதையெல்லாம் காரைக்குடி என்பது நான் வரும்போது அதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டிலேயே இன்னும் பழமை மாறாத நம்ம அந்த செட்டி நாட்டினுடைய கலாச்சாரம் மாறாத அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுகவினுடைய அராஜகம் என்பது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்று இங்கு எனக்கு புரிகிறது. அதிகார மமதையோடு நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கண்டிக்கும். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் உடனடியாக இதுல தலையிட வேண்டும். இந்த ஆட்சியருக்கு தெரிந்து ஆட்சியருடைய பெயர்ல ஆட்சியருடைய பெயர்ல இன்விடேஷன் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்க முடியும்? காரைக்குடி எப்படி எப்ப மாநகராட்சி ஆச்சு? காரைக்குடி மாநகராட்சி ஆவது நமக்கு பிரச்சனை அல்ல. இன்னைக்குமே ஒரு நம்முடைய இடம் வந்து அதனுடைய தரம் மேம்படுவது என்பது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட 120 வார்டுகள் காரைக்குடி, கோட்டையூர் போன்ற மற்ற எல்லாத்தையும் உள்ளடக்கி இன்னைக்கு 120 வார்டு இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இங்க கோட்டையூர்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், வார்டு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர்னு செயல்படுவாங்களா? எப்படி இந்த மாதிரி? இது ஒரு மோசடி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் காரைக்குடி நகராட்சி தலைவர் மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு இங்கு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் துணை போகின்றனர். நான் கேள்விப்பட்டேன், கடந்த 2 நாட்களுக்கு முன்னால கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட இது எப்படி மேயர்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு வந்து அதை பெரிதாக எடுத்து கூட்டணி கட்சி, அப்புறமா ஏற்கனவே அவருக்கும் EVKS இளங்கோவனுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால அவர் சொல்ல வேண்டாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதை சொல்ல வேண்டும். இப்ப நம்ம வரும்பொழுது பாக்குறோம், காரைக்குடி மாநகராட்சின்னு பேனர் வச்சிருக்கிறாங்க. எப்படி காரைக்குடி மாநகராட்சின்னு பேனர்? இது வந்து மோசடி இல்லையா? இல்லாத ஒன்றை இருப்பதாக எப்படி சொல்லுவீர்கள்? கலெக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது போன்று செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்ல வேண்டும். யாரா இருந்தா என்ன? திமுகவா இருந்தா என்ன? அண்ணா திமுகவா இருந்தானா? பிஜேபியா இருந்தானா? திமுகவினர் 2 கொம்பு முளைச்சு போச்சா? கிடையாது. தொடர்ந்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் தங்களுடைய அராஜக செயல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில காரைக்குடி மாநகராட்சியாக உருவாக வேண்டும் என்று காரைக்குடி மட்டுமல்ல, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை எல்லாம் ஒரே டைம்ல தான் சொல்லுங்க. போய் பாருங்க, புதுக்கோட்டையில யாராவது நாமக்கல்லையோ இல்ல திருவண்ணாமலையோ மேயர் ஆனோ அவங்கள தாங்களே முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களா? எப்படி மேயர் ஆக முடியும்? நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சேன், எங்கேயும் செய்யல. காரைக்குடியில மட்டும் என்ன அராஜகம்? இங்கு கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறார்களா என்றால் அது தவறான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கும். உடனடியாக இது போன்ற அராஜகங்களை விட வேண்டும். அதிகாரபூர்வமாக காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்படும் வரை இது போன்ற மோசடி வேலைகள் இல்லை. நான் மோசடி என்று ஏன் சொல்கிறேன் என்றால், போலி டாக்டர் தான் நான் உதாரணம் சொல்லுவேன். போலி டாக்டர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாம வந்து திமுகவினர் மட்டுமல்ல, இதை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இதுல தலையிட வேண்டும். முதலமைச்சருக்கு இது புரிய வேண்டும். முதலமைச்சருக்கு இது போன்ற தவறுகள் நடக்கிறதுன்னு சொல்லணும். ஒரே இடத்துல ஒரு பில்டிங்ல ஒரு மேல நகராட்சின்னு போடுறாங்க, கீழே வந்து மாநகராட்சின்னு போடுறாங்க. இது கேலி கூத்து, இது கோமாளி கூத்தாக இருக்குது.
இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பேர்ல என்ன சார் இருக்குதுன்னு கேட்கலாம். ஆனால் இதுதான் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் எல்லாவற்றிற்கும் வழிவகுக்கும். அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து சரி செய்யணும். மாவட்ட ஆட்சியர் தான் இதற்கு பொறுப்பு. அரசு அவர்கள் தான். அதனால இது கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆன்மீக பிரிவினுடைய தலைவர் கூட இன்னைக்கு பேசினார். ஆமா, நகராட்சி தான் இது, தவறுதான்னு சொல்றாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் சரி, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சரி, எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய என்ன முதலீடுகள் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு என்ன இந்த முதலீடுகள்ல செய்ய முடியும் என்பதை கட்சி வித்தியாசம் பார்க்காமல் அமர்ந்து உட்கார்ந்து பேசி முதலீடுகளை இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர தொடர்ந்து மத்திய அரசின் மீது குறை சொல்வது, மத்திய அரசோடு விமர்சனங்களை முன்வைப்பதெல்லாம் தவிர்த்து இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்றுதான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க.